ஜியோ 5G சேவை 2021ஆம் ஆண்டின் இரண்டாவது பாதியில் இந்தியாவில் தொடங்கப்பட உள்ளது என முகேஷ் அம்பானி தெரியப்படுத்தினார். ஜியோ சில காலமாக சாம்சுங், குவால்காம் உள்ளிட்ட நிறுவனங்களுடன் இணைந்து 5G தொடர்பான சேவையில் ஈடுபட்டு வந்துள்ளது. இந்த வேளையில் ஜியோ 5G சேவை 2021ஆம் ஆண்டின் இரண்டாம் பாதியில் இந்தியாவில் வெளிவரும் என்று ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தலைவரும் நிர்வாக இயக்குனருமான முகேஷ் அம்பானி செவ்வாய் அன்று இந்திய மொபைல் காங்கிரஸ் 2020இல் தனது முக்கிய உரையின் போது தெரிவித்தார். ஜியோ வழங்கும் 5G சேவை அரசாங்கத்தின் ஆத்மநிர்பார் பாரத், அதாவது தன்னம்பிக்கை இந்தியா கொள்கைக்கு சாட்சியமாக இருக்கும் என்று அம்பானி மேலும் குறிப்பிட்டார். நாட்டில் 5G வெளியிடுவதை தவிர ஜியோ கூகுள் நிறுவனத்துடன் இணைந்து மலிவு விலையில் ஆண்ட்ராய்டு தொலைபேசியை உருவாக்கி வருகிறது. இது வரும் மாதங்களில் அறிமுகமாகும் எனவும் தெரியப்படுத்தினார். 63 வயதான அம்பானி நாட்டில் 5G ஆரம்பகால வெளியீட்டை துரிதப்படுத்த கொள்கை நடவடிக்கைகள் தேவை என்று கூறினார். 2021ஆம் ஆண்டின் இரண்டாம் பாதியில் இந்தியாவில் 5G புரட்சிக்கு ஜியோ முன்னோடியாக இருக்கும் என்று நான் உறுதியளிக்கிறேன். இது இண்டிஜினியஸ் டெவலப்ட் நெட்வொர்க், ஹார்ட்வேர் அண்ட் டெக்னாலஜி கம்போனன்ட்ஸில் இயங்கப்படும் என்று அவர் மேலும் கூறினார். இந்தியாவில் 5Gயை நடைமுறைக்கு கொண்டு வர ஜியோ சாம்சுங், குவால்காம் உள்ளிட்ட நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படுகிறது. ஜூலை மாதம் நடந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸின் 43வது ஆண்டு பொதுக்கூட்டத்தில் அம்பானி ஸ்பெக்ட்ரம் கிடைத்தவுடன் ஜியோ நாட்டில் 5G நெட்வொர்க்கை சோதிக்க தொடங்குவதாக அறிவித்தார். அதில் ஒரு உள்நாட்டு 5G தீர்வை உருவாக்க திட்டம் இருப்பதாகவும் தெரிவித்தார். அக்டோபரில் நடைபெற்ற குவால்காம் 5G உச்சி மாநாட்டில் ஜியோ தனது 5G திட்டங்களை மேலும் விவரித்து அதன் 5G ரேடியோ ஆக்சஸ் நெட்வொர்க், அதாவது RAN வளர்ச்சியை அறிவித்தது. இது அடுத்த தலைமுறை வலையமைப்பை பெரிய அளவிலேயே சோதிக்க உதவும். அதன் 5G திட்டங்களுக்கு மேலதிகமாக ஜியோ தற்போது கூகுள் நிறுவனத்துடன் இணைந்து அதன் ஆரம்ப நிலை 4G ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போனை அறிமுகப்படுத்த உள்ளது. புதிய மாடல் அடுத்த ஆண்டு முதல் சுமார் 4000 ரூபாய்க்கு வெளிவர உள்ளது. இந்தியா மொபைல் காங்கிரஸில் தனது உரையின் போது 2G நெட்வொர்க்கில் இன்னும் வறிய மக்களுக்கு மலிவு விலையில் ஸ்மார்ட் போன்கள் கொண்டு வருவதற்கான கொள்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு அம்பானி அரசாங்கத்தை வலியுறுத்தினார். ஜியோ நெட்வொர்க்கை வைத்திருக்கும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸின் துணை நிறுவனமான ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் கடந்த சில மாதங்களில் பல்வேறு உலகளாவிய நிறுவனங்களின் முதலீடுகளை ஈர்த்தது. முதலீட்டாளர்களின் பட்டியலில் கூகுள், ஃபேஸ்புக், இன்டெல் கேபிட்டல், குவால்காம் மற்றும் சில்வர் லேக் பார்ட்னர்ஸ் ஆகியவை அடங்கும். இது அதன் 32.97% பங்குகளை விற்று 1,52,056 கோடி ரூபாயை ஈட்டியுள்ளது. அந்த முதலீடுகள் நாட்டில் அதன் டிஜிட்டல் இருப்பை விரிவுபடுத்துவதற்கு உதவுகின்றன. ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் 20க்கும் மேற்பட்ட தொடக்க கூட்டாளர்களை கொண்ட குடும்பத்துடன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங்ஸ், பிக் டேட்டா, இயந்திர கற்றல், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், பிளாக்செயின்ஸ் போன்றவற்றில் உலகத்தரம் வாய்ந்த திறன்களை உருவாக்கியுள்ளது என்று அம்பானி கூறினார். கல்வி, சுகாதாரம், வேளாண்மை, உள்கட்டமைப்பு, நிதி சேவைகள் மற்றும் புதிய வர்த்தகம் ஆகியவற்றில் உள்நாட்டிலேயே கட்டாய தீர்வுகளை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். ஜியோ 5G சேவையின் வருகையானது ஜியோ இயங்குதளங்களின் தற்போதைய மற்றும் புதிய முன்னேற்றங்களை அதிகரிக்க உதவும். இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் வழங்கிய தரவுகளின்படி 35%க்கும் அதிகமான சந்தை பங்கை கொண்ட இந்திய தொலைத்தொடர்பு துறையில் ஏற்கனவே மிகப்பெரிய டெலிகாமான ஜியோவிற்கு இது இன்னும் மிகப்பெரிய வியாபார விரிவை ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி.